Good morning. Nalam Ariga. In this segment, we will discuss B complex vitamins and B3, that is niacin. That's what we will discuss. So, B3 is deficiency diarrhea. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா லைக் டயரியா அதாவது லூஸ் மோஷன் ஆகுதுன்னா அதுக்கும் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு எஸ் தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தெர் ஆர் சான்சஸ் ஸோ டயரியா இஸ் ஒன் சச் திங் நெக்ஸ்ட் திங் இஸ் டெர்மடைட்டிஸ் அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அழுகுன மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி பீல் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் அப்படியே உறிஞ்சு போகிற மாதிரி இல்லைன்னா அழுகுன மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு வரும்போதே சோரியாசிஸ் ஆகட்டும் இல்லை டெர்மடைட்டிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கும் பி காம்ப்ளெக்ஸ்க்கும் டெஃபினட்டாக தெர் இஸ் அ லாட் ஆஃப் கனெக்ஷன் ஸோ தட்ஸ் another issue that you should think about. Stomatitis அப்படின்னா வாய்க்குள்ள அல்சரேஷன் வாய் புண்ணு அண்ட் உள்ளே இருக்கிற அந்த மியூக்கஸ் மெம்பரேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் இன்ஃப்ளமேஷன் இருக்கும் ஸோ வாயே ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் சென்சேஷனே ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது எரியும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கூட இந்த B3 அதாவது நைசினோட டெஃபிஷியன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஏன்னா எல்லாருக்கும் பாதாமும் அப்புறம் பிஸ்தா இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னா பெஸ்ட் இஸ் வேர்க்கடலை இன்ஃபேக்ட் சில பேர் சாம்பாரில் கூட போட்டுருவாங்க காய்க்கு பதிலாக நல்ல ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை வேக வச்சு சாம்பாரில் போட்டு கூட பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த ரெகுலர் தால் அண்ட் வேர்க்கடலை இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரோட்டீன் ஸோ அதனால் வேர்க்கடலை சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லைனா வேர்க்கடலையை நல்லா அரைச்சி அதோட பால் எடுத்து அதை கூட குடிக்கலாம் அதில் நீங்கள் வந்து வெல்லம் இல்லைன்னா பனவெல்லம் ஜாகரி ஏதாவது ஒரு நாட்டு சர்க்கரை ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த வேர்க்கடலையோட பால் இதை எடுத்துக்கலாம் வேர்க்கடலையோட பாலை வச்சு தயிர் கூட பண்ணலாம் இன்ஃபேக்ட் வீகன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பியோர் வெஜிடேரியன்ஸ் அவங்க அனிமல் சோர்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஸோ கவுஸ் மில்க் கூட அவங்க தொட மாட்டாங்க ஸோ பாலுக்கு பதிலாக கிரவுண்ட்நட் மில்க் எடுத்துப்பாங்க இல்லை பாதாம் மில்க் எடுத்துப்பாங்க இல்லை சோயா மில்க் எடுப்பாங்க தயிர் வந்து வேர்க்கடலையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பாலில் தயிரை செட் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வீகன்ஸ் இதுதான் பண்ணுவாங்க ஸோ வேர்க்கடலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு இன்ஃபேக்ட் நைசினோட டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி யூஸ்ஃபுல் ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வேர்க்கடலை ஆடட் டு ஆல் த சாலட்ஸ் அடுத்து வந்து கார்ன் சோளம் அப்படின்றோம் ஸோ சோளத்தோட மாவு வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சப்பாத்தி மாவில் கலந்துடலாம் இல்லை அதோட கிரானியூல்ஸ் மாதிரி வரும் பவுடராக ஸோ அதில் வந்து ரவை மாதிரி வந்ததுன்னா அதில் உப்புமா கூட பண்ணி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு கார்ன் இஸ் அ வெஜிடபிள் இஸ் ஆல்சோ குட் ஸோ பேபி கார்ன் இருக்குது ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் கூட வந்து ரெகுலராக குக்கிங் டிஷ்ஷஸில் இப்போ பாலக் ஏதாவது பண்ணும்போது இல்லை மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி இல்லை நவரத்தன் கறி அந்த மாதிரி பண்ணும்போது கார்னும் ஆட் பண்ணி சாப்பிடுங்க இல்லை ஜஸ்ட்டு வேக வச்சு அதை வந்து ஒரு சாலடாக கூட எடுத்துக்கலாம் ஆர் ஜஸ்ட் லைக் தட் ஆஸ் அ ஸ்நாக் வித் சால்ட் அண்ட் பெப்பர் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து பார்லி ஸோ பார்லி எடுத்துக்கிற அந்த பார்லி கஞ்சி இல்லைன்னா பார்லியை குக் பண்ணி சாதம் மாதிரி சாப்பிட்லாம் அதுலேயே உப்புமா மற்ற நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணலாம் அண்ட் பார்லி அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த மால்டட் பெவரேஜஸ்னு நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற பவுடர்ஸ் இருக்குல்ல அதில் கூட பார்லி இருக்குது ஸோ பார்லி இஸ் ரியலி குட் அதுலேயுமே உங்களுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி வராமல் இருக்கிறதுக்கான இந்த B3 எஸ்பெஷலி இட்ஸ் ரிச் இன் நைசின் இன்ஃபேக்ட் இப்போ இந்த கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா ஸோ அதோட ஒரு சைட் எஃபெக்ட் வந்து சீக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளஷ்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ப்ரொடெக்டிவாக நைசின் சப்ளிமெண்ட்டே கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் தான் தேவைப்படும் உடம்புக்கு ஆனால் இட்ஸ் காட் அ வெரி பிக் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ப்ரொடெக்டிவ் பாருங்கள் கொலஸ்ட்ரால் மெடிகேஷனோட சைட் எஃபெக்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நைசின் சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இட்ஸ் லைக் ரியலி இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த கோஃபேக்டர் கோ என்சைம் அதில் கூட உங்களுக்கு நைசின் சில என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நைசின் ஒரு காம்பனண்ட்டாக உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இப்போ நம்ம சாப்பிட்ற ரைஸ் ஆகட்டும் இல்லை உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு எந்த மாதிரியான ஒரு ஃபுட் எடுத்தாலும் அதில் இருக்கிற எனர்ஜியை ஃபஸ்ட்டு பாடிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் நைசின் ஸோ இட்ஸ் லைக் ரியலி பிக் even though we need it in small quantities. So niacin related foodstuffs அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கீரை அண்ட் ஆல்சோ சக்கரவள்ளி கிழங்கு ஸோ மார்க்கெட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு வாங்குங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் தோலோடு அதை வேக வச்சுட்டு அதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் பண்ணலாம் உருளைக்கிழங்கு வறுக்கிற மாதிரி அதை பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் பாயில் பண்ணி ஸ்நாக்கை கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு niacin டெஃபிஷியன்சி வராமல் தடுக்கலாம்